வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டைட்டில் என்னன்னு கேட்டீங்கன்னா, தை மாதம் ராசி பலன். தை பிறந்தாவே வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த புத்தாண்டில் நம்மளுக்கு தை மாதத்தில் தமிழர்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு விசேஷம் அப்படின்னு சொல்கிறப்ப தைப்பொங்கல். அந்த தைப்பொங்கல் நாட்களில் ரொம்ப விசேஷமாக, ரொம்ப பத்திரமா, ரொம்ப சந்தோஷமாக ஃபேமிலியோடு கொண்டாடணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில 319 டிகிரியில சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல ராகுவோட சாராம்சம் வாங்கி ராகுவோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க இருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல வந்து பார்த்தோம்னா எவ்விதமான மாற்றங்கள் வருது. இப்ப இந்த மாசமாச்சு நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு வலிமைக்கு போகும், அடுத்த கட்ட ஸ்டேஜுக்கு போவோமா, இல்லை அடுத்த கட்ட சூழலுக்கு போகுமா அப்படின்னு எதிர்பார்ப்பு சார்ந்த விஷயங்கள். ஏன்னா என்னைக்குமே நம்ம மனிதருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு வந்து பார்த்தோம்னா இருக்கிற நிலைமையில இருக்கக்கூடாது, இன்னும் டம்ப் ஆகக்கூடாது, இன்னும் கீழ் நோக்கி போகக்கூடாது அப்படிங்கிற ஈகோ இருக்கு எல்லாத்துக்குமே. அப்போ அந்த ஈகோங்கிறத நம்ம வளர்ச்சியை நோக்கி இருக்குன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஈகோ வந்து நம்ம ரெக்கவர் பண்ணி வெளியில வரணும். அதுக்கான நேர காலம் இருக்கா, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, டைம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குமா, இதுக்கான விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயில்டாக, ரொம்ப தெளிவாக, கிளீனாக பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பனா தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை. மகர ராசி. கிட்டத்தட்ட இந்த மகர ராசிக்கு இன்னைக்கு பாதச்சனி நடந்துட்டுருக்கு. இந்த பாதச்சனியினால நம்மளுக்கு எதனாச்சும் பாதகம் இருக்கா? இந்த தை மாதத்துலையாச்சும் நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு மாற்றம் கிடைக்காதா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு மூத்துக்கு ஒரு 80% நம்ம கடல் தாண்டியாச்சு. 20%. அந்த 20% தாண்டறதுக்கு வந்து பார்த்தோம்னா இவ்வளோ தூரம் நம்ம நீந்திட்டு வந்ததுக்கான டயர்ட்னஸ் இருக்கும், இல்லை நம்மளோட உடம்புல ஸ்டாமினா இருக்காது, ரொம்ப கஷ்டப்படக்கூடிய சூழல் இருக்கும், மூச்சு விட முடியாது. அப்போ அந்த அளவுக்கான சிரமங்கள் வந்து கடைசி கொஞ்சம் தூரம் தாண்ட முடியாம நம்ம சில கஷ்டங்கள் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. இதுதான் நான் இதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த நீச்சல் அடிச்சுட்டு கடலை தாண்டறதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். அப்போ 7.5 வருஷ காலகட்டங்கள்ல நம்ம இவ்வளோ நாள் கடந்து வந்துட்டோம். ஆனால் கடைசி கொஞ்சம் நாட்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு நாள் முடியல அப்படின்னு உட்காரக்கூடிய ராசி மகர ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறீங்க. இப்போ இதுக்கு வந்து ஒரு ஒரு மாறுதல், ஒரு மாற்றங்கள் வரணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பின்னோக்கி செயல்பட்டு இருந்த சனி, பின்னோக்கி இருந்தக்கூடிய சனி வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு நல்ல விதமான வலிமைக்கு வரதுக்கான வாய்ப்புகளை உற்பத்தி பண்ணக்கூடிய சனி. ஏன்னா மகர நிவர்த்தியா இருக்கிறார், 2ல குடும்பஸ்தானத்துல உட்காந்துருக்கிறார். வக்கர நிவர்த்தியான குருவை பார்க்கிறார், 4ஆம் இடத்த அதிபதி, 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிற குரு. அப்ப அந்த வீட்டு அதிபதியான செவ்வாயும் வந்து பார்த்தோம்னா இந்த மாதத்துல உங்களோட ஒரு அமைவுக்கு, உங்களோட ராசியாதிபதிக்கு வந்து உட்கார போறார் ஒரு 22ஆம் தேதிக்கு மேல. அப்ப எல்லா விதத்திலையும் ஓரளவுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் கொடுக்குற அளவுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ குரு சுபகிரகமான பார்வைகள் பெறாரு சனி. அந்த வீட்டு அதிபதி குரு இருக்கக்கூடிய அதிபதி வந்து பார்த்தோம்னா செவ்வா. அந்த செவ்வாவும் உங்களோட ராசியில வந்து உட்கார போறாரு. அவரும் 4ஆம் இட பார்வையா குருவை பார்க்க போறாரு. இப்ப இவங்களோட பார்வைகள், ஒருங்கிணைத்த பார்வைகள் வந்து பார்த்தோம்னா ஒரு சுபஸ்தானாதிபதியான குருவோட பார்வை பெறதுனால ஒரு சுபஸ்தானமான ஒரு டைம் ஆக போகுது. சரி, அந்த சுபஸ்தானம்னு சொல்றீங்க, எதை சார்ந்த விஷயங்கள் இங்க பண்ணலாம்? நம்மளை தாங்கக்கூடிய அனைத்து விஷயங்கள். ஒரு 4ஆம் பாவம்னு சொல்றப்போ ஒரு தாய் ஸ்தானம்னு சொல்லுவாங்க. அந்த தாயின்னு சொல்றப்ப நம்மளை தாங்கக்கூடிய, நம்மளுக்கு இந்த பூமிக்கு, இந்த பூலோகத்துக்கு கொண்டுட்டு வந்த ஒரு உயிரினம்னு சொல்றப்ப நம்ம தாயை சொல்லலாம். அந்த தாங்கக்கூடிய ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய பாவம் 4ஆம் பாவம். அந்த 4ஆம் பாவம்னு சொல்றப்ப நம்ம தாங்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்க இருக்கு? நம்ம பூமியை சொல்லலாம், நம்ம நிலம் சொல்லலாம், வீடு சொல்லலாம், வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டு சொல்லலாம். இது எல்லாமே நம்மளை தாங்கக்கூடிய ஒரு அதிபதிங்க. இப்போ இவங்களோட ஸ்தான பலத்தில் குரு போய் உட்காந்துருக்கிற, குருவோட பார்வையை பெறாங்க. ரொம்ப நாள் பெண்டிங்கில் இருந்தக்கூடிய விஷயங்கள், நான் டியூ கட்டல, ஏன்னா இன்னைக்கு நம்ம 7.5 சனியில் மாட்டிட்டு இருக்கிறோம், வருமான ரீதியாக சிரமப்பட்டு இருந்தோம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தோம். அப்போ ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய டியூ, வண்டி வாகனங்கள் ரீதியாக நம்மளுக்கு ஜப்தி பண்ணுற அளவுக்கு, நம்மளுக்கு வேற ஏதாச்சும் ஒரு குடைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளுக்கு ஒரு விமோசனம் கிடைக்கிறதுக்கான ஒரு சூழல் உண்டு. எதனாச்சும் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் சொல்றது வந்து பார்த்தோம்னா இவ்வளோ கட்ட வேணாம், இவ்வளோவாச்சும் கட்டுங்க, எதனாச்சும் ஒன்று நமக்கு ஒரு ஷெடியூல் கொடுக்கறது, ஷெடியூல் மாற்றி கொடுக்கறது, இல்லை புதுசாக எதனாச்சும் போட்டுக்கங்கன்னு சொல்றது. ஒரு ஆப்ஷன் கிடைச்சாவே நம்மளுக்கு பலம் தானுங்க. அப்போ அந்த விதமான பலம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த தை மாசத்துல எதனாச்சும் ஒரு விதம் அமையும். அப்ரோச் பண்ணுங்க. அப்ரோச் பண்றப்ப நம்மளுக்கு அது எதனாச்சும் ஒரு பாசிட்டிவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.
இல்லை ஒரு ரொம்ப நாளாக நின்றுட்டு இருக்கு, ஒரு வீடு கட்டிட்டு இருந்தேங்க, பாதியில் நின்று போச்சு, இல்லை பேஸ்மெண்ட்டம் போட்டிருந்தேன் அதுக்கு மேலே கட்ட முடியல, வீடு கட்டலான்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன், அதனால் அதுக்காக ஒரு பண உதவி கிடைக்கல, நம்மளை நம்பி யார் கொடுப்பா அப்படின்னு சொல்றதை விட அதுக்கான முயற்சிகள் எடுக்கிற பட்சத்தில் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒரு அமைவை அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இந்த தை மாசமா இருக்கு. இப்போ ஏதோ ஒரு விதத்தில் இவ்வளோ தூரம் நீந்திட்டு வந்துட்டோம், கடைசி நேரத்தில் வர முடியல, அந்த வர முடியலன்னு சொல்றப்ப யாராச்சும் ஒரு சப்போர்ட், அந்த சப்போர்ட் கொடுக்கக்கூடிய டைம்னு கேட்டீங்கன்னா இந்த தை மாசத்துக்கு சொல்லலாம். இப்போ யாராச்சும் ஒருத்தர் சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் குயிக்காக வந்துடலாம், இல்லாட்டினா அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அந்த ஹெல்ப் பண்ணக்கூடிய சூழல்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய டைம். இதில் வந்து யார் ஹெல்ப் பண்ணாலும் யார் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இந்த நேர காலங்கள் நம்ம பட்ட கஷ்டத்துக்கு அது நம்ம கொஞ்சம் சந்தேக பார்வையில் பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த சந்தேக பார்வையெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் அவங்களோட சப்போர்ட்டை பயன்படுத்திக்கிறது. இப்போதைக்கு நம்மளுக்கு தேவை என்னென்ன, தாகத்துக்கு தண்ணி. அந்த தண்ணி கொடுக்குறவங்களை வந்து பார்த்தோம்னா பயன்படுத்திக்கிட்டு அதிலிருந்து விமோச்சனம் அடைஞ்சு வெளியில் வர்றதும், இந்த குரு வக்ர நிவர்த்தியான பலம் உங்கள் பார்வை பெறதுனால யோகத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஒரு டைமாகவும், நம்ம எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் வெளியே வர்றதுக்கான சூழல்கள், ஒரு வாய்ப்பு, ஒரு பலம் படுத்திக்கிறது, இதுக்கான ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா மேக்சிமம் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லது. இதே உங்கள் பூர்வீக சார்ந்த, உங்கள் அப்பா சார்ந்து, உங்களோட முன்னோர்கள் சார்ந்து எதனாச்சும் ஒரு சொத்து பத்துக்கள் ரீதியாக ஹெல்ப் பண்ணுவாங்க, இல்லை உங்களோட அங்கு பங்காளிங்க இந்த மாதிரி விஷயத்துல எதனாச்சும் ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்லாம் எதிர்பார்க்க வேண்டாம். திடீர்னு வரக்கூடிய ஆள், திடீர்னு வரக்கூடிய ஒரு உதவி, இந்த மாதிரி உதவிகளான பலன்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிறது நல்லதுங்க. உங்களோட சொந்த பந்தங்களோட உதவிகள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா பின்னாடி என்னைக்குனாலும் அது மூலியமா உங்களுக்கு வில்லங்க பாதத்தை ஏற்படுத்தக்கூடிய டைம் தான் இந்த தை மாதம். அதனால மேக்சிமம் அந்த மாதிரி இல்லாமல் புதுவிதமான வரவுகள் வர்றது, புதுவிதமான நட்புகள் கிடைக்கிறது, புதுவிதமான ஒரு ஆப்ஷன்ஸ், ஒரு வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது பயன்படுத்திக்கோங்க. அதுல இருந்து வெளியில வர்றதுக்கான வாய்ப்பு, பிரச்சனை வெளியில வர்றதுக்கான வாய்ப்பா இந்த தை மாசத்தை பயன்படுத்திக்கங்க. தொடர்ந்து நம்மளோட ஃபாலோவர்ஸ் கேட்குறத விஷயங்கள் கேட்டிங்கன்னா, திருமண சார்ந்த விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா எனக்கு 30 வயசு ஆகுது, 40 வயசு ஆகுது, திருமண தடைகள் ஏற்படுத்திட்டு இருக்கு, ஆனால் என்னோட சுத்த ஜாதகமாக இருக்கு, நிறைய தடங்கள் ஏற்படுது அப்படின்னு சொல்றதெல்லாம் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு. ஸோ அந்த கமெண்ட்ஸுக்கு வர்றதுக்கான ரீசன்ஸ் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, சுத்த ஜாதகமாக இருந்தும் திருமணம் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றது வந்து ரீசன். அதுலேயும் சுத்த ஜாதகம்னு சொல்ல முடியாதுங்க. அந்த சுத்த ஜாதகம் ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது வந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ராகியது, செவ்வாய் தோஷம், புத்திர தோஷம், கலத்தர தோஷம், இது காமனாக எல்லாத்துக்கும் தெரியுது. இன்னைக்கு இருக்கிற சொசைட்டில வந்து பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு விழிப்புணர்வு, இந்த சோசியல் மீடியா வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் எல்லாரும் கத்துக்கிட்டாங்க. அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள்ல ஒரு சில விஷயங்கள் கத்துக்காத விஷயமும் இருக்குன்னா இந்த திருமண சார்ந்த தகவல் சொல்லுவேன், திருமண சார்ந்த தோஷங்கள் சொல்லுவேன். இப்ப இது இல்லாம இன்னும் நிறைய விதமான தோஷங்கள் இருக்கு, அதை தெரிஞ்சுக்கங்க. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் ஆகல, தடையாகுது, தாமதப்படுத்தி கொடுக்குது, திருமணத்துக்கான பிரச்சனைகள் கொடுக்குது அப்படின்னு சொல்றது எல்லாமே எதனாச்சும் ஒரு பிரச்சனைகள் நம்ம ஜாதகத்துல இருக்கும். அப்ப நம்ம ஜனனகான ஜாதகங்கள் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப ஜனனகான ஜாதகம், நம்ம பிறந்த ஜாதகம் வந்து பார்த்தோம்னா பிறப்புல வந்த ஜாதகத்துல எதனாச்சும் ஒரு தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்கள் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கு தடங்கள் ஏற்படுத்தும், தடை ஏற்படுத்தும். நம்ம பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ பார்க்கக்கூடிய ஆண்களுக்கோ யோகத்தை கொடுக்கக்கூடிய ஜாதகமா இருக்கலாம். திருமணத்துல வந்து பார்த்தோம்னா மாங்கல்ய தோஷங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தோஷங்களா இருக்கலாம். சரிங்க, அந்த தோஷங்கள் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் செவ்வாய் தோஷத்தை சொல்லலாம், அடுத்தது ராகுகேது சர்ப தோஷங்கிறத சொல்லலாம். அதுலயே கால சர்ப தோஷம்னு இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். சனி தோஷம் இருக்கு, புத்தர தோஷம் இருக்கு, கலத்தர தோஷம் இருக்கு, விஷகன்னிகா தோஷம் இருக்கு, புணர்ப்பு தோஷம் இருக்கு, கிரகங்களின் நினைவுகளால் ஏற்படும் தோஷங்கள் இருக்கு. இந்த மாதிரி ஒரு 9 வகையான தோஷங்கள் இருக்குங்க. எல்லா தோஷத்தையும் தெரிஞ்சு அதுல என்ன பிரச்சனை இருக்கு, நம்ம ஜாதகத்துக்கு என்ன விதமான மாற்றங்கள் வந்தா நமக்கு சரியா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாவே இந்த 30 வயசு 40 வயசு 45 வயசுங்கிற ஒரு பிரச்சனையே நமக்கு வராது. இப்ப சீக்கிரமா திருமணம் பண்றதுக்கு எல்லாரும் மாதிரியுமே நம்ம கேஷுவலா ஒரு பெண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி, ஒரு ஆண் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வர வைக்கிறது பார்க்கறது இப்படியெல்லாம் நமக்கு செட் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட தடங்களும் பிரச்சனைகளும் நடந்தே தான் தீரும். ஏன்னா அவங்களோட ஜாதகத்தோட வலிமைகள் எப்படி இருக்கு, அதுக்கு இணையான ஜாதகங்கள் சரியா இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சு நடந்துக்க. உங்களால மிச்சவங்களுக்கு தான் யோகம் உற்பத்தி பண்ணக்கூடிய ஜாதகமா ஒரு சிலருக்கு இருக்குமே தவிர்த்து எல்லாத்துக்குமே எடுத்தவங்க ஒரு ஜாதக பொருத்தங்கள் அமைஞ்சிடாது. அதான் அமையறதுக்கு காரணம் என்னன்னா, எனக்கு இன்னார் தான் சரியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ஜாதக ரீதியான பொருத்தங்கள் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாக்குறது நல்லதுங்க.
மெயினாக ஒரு ஜோசியரை பார்த்து கேட்குறப்ப வந்து பார்த்தோம்னா எனக்கு எந்த விதமான தோஷங்கள் இருக்கு, எதனால எனக்கு திருமணங்கள் தடையாகுது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பெண்ணை பார்க்கறது நல்லது. இப்போ அந்த மாதிரி ஒரு பொருத்தம் பண்ணி நல்ல விதமான பொருத்தங்கள் ரீதியாக நம்ம செய்து சீர்திருத்தமாக அமைஞ்சிக்கிறது நம்மளுக்கு லைஃபுக்கு சூப்பரான அடுத்த கட்ட பொசிஷனுக்கு கொண்டுட்டு போய் விடும். தொடர்ந்து அந்த தோஷங்கள் ரீதியான ஒரு வலிமையை நம்ம தொடர்ந்து எல்லா வெளியிலையும் சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அப்படி இருந்தும் நிறைய பேரோட கேள்வி வந்து பார்த்தோம்னா என்ன காரணம், என்ன ரீசன், எனக்கு இந்த மாசமாச்சு திருமணம் ஆகாதா, அடுத்த மாசம் திருமணம் ஆகாதா, நல்லா நம்ம வீடியோஸ் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க. ஒரு சில மாத காலகட்டங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு சில ராசிகளுக்கு திருமணம் ஆகும் நம்ம சொல்லுவோம். அந்த ராசியோட புது பலன் மட்டும்தான் தவிர்த்து அதோட ஜனனகால ஜாதகம் பிறந்த ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து தான் அதோட மாற்றங்கள் நம்மளுக்கு வரும். அப்போ வந்து பார்த்தோம்னா மெயினான ரீசன் நம்மளுக்கு அந்த பிறப்பு ஜாதகத்தோட வலிமையை பொறுத்து நம்ம திருமண சார்ந்த விஷயத்துல நல்ல விதமா அமைச்சுக்கிட்டு இந்த வருட காலகட்டங்களாச்சு 2024 நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்சு, நல்ல பிஸ்னஸ் அமைஞ்சு, நல்ல ஒரு ஃபேமிலி அமைஞ்சு, இல்லை புத்திர பாகிய ரீதியாகவும் நல்ல விதமான புத்திர பாகியங்கள் அமைஞ்சு சீர்திருத்தமான லைஃப் அமையறதுக்கு பரிபூர்ண வாழ்த்துக்கள். நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. உங்கள் கைண்டான சப்போர்ட் நம்மளுக்கு ரொம்ப தேவை.